தேவனுக்கு அர்ப்பணித்து உன்னுடைய சுய விருப்பம், உன்னுடைய சுய ஆசைகள் எல்லாவற்றையும் நீ வெறுத்து வாழ்ந்தால் தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறார்? நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வில் பொறி அப்படின்னு ஒரு தாவரம் இருக்கு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வீனஸ் ஃப்ளை ட்ராப். இந்த தாவரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த தாவரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், மிகுந்த கவர்ச்சியாக இருக்கும். அதை பார்த்தாலே எல்லாருக்கும் அது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இது எல்லா தாவரங்களையும் விட இது வேறுபட்ட ஒரு ஜாதி. எல்லா தாவரத்துக்கும் தண்ணி தேவைப்படும், சூரிய வெளிச்சம் தேவைப்படும். ஆனால் இதுக்கு தண்ணி தேவைப்படாது, சூரிய வெளிச்சம் தேவைப்படாது. அப்படி என்னடா தாவரம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதான் தேவனுடைய படைப்பு. இதற்கு பேர் வில் பொறி. ஆனால் இது எப்படி ஜீவனோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது எதை சாப்பிடுமா? பூச்சிகளை சாப்பிடுமா? பூச்சிகளை சாப்பிட்டு இது ஜீவனோடு இருக்கிறது. பாருங்க, எப்படி பூச்சி அதற்குள்ளே போய் அகற்றி கொள்ளுனா அது பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த கலரை பார்த்த உடனே அந்த பூச்சிக்கு என்ன தெரியுமா தோணும்? இதில் போய் நம்ம உட்காரணும்னு தோணும். அந்த கலரெல்லாம் பார்த்த உடனே பூச்சி என்ன பண்ணிடுமா? அதில் போய் உட்காந்துரும். அப்போ அதில் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, திரும்ப அந்த பூச்சி என்ன பண்ணாது, அதுலேருந்து பறக்க விடாது. முதல்ல அந்த அழகா அந்த இலை இப்படி விரிஞ்சிருக்கும். அந்த பூச்சி அதில் போய் உட்கார்ந்த உடனே அந்த இலை என்ன தெரியுமா பண்ணும்? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது என்ன பண்ணிடும்? மூடின பிறகு அந்த பூச்சியால் என்ன பண்ண முடியாது? வெளியே பறக்கவே முடியாது, மாட்டிக்கிடும். அப்படியே அதனுடைய வாழ்க்கை அங்கே முடிந்து போனது. கவர்ச்சியாய் தெரிகிற எல்லா விஷயமும் நமக்கு ஆபத்தாய் இருக்கிறது. சரி, இன்றைக்கு நாம் யாரை குறித்து பார்க்க போகிறோம்? என்ன தலைப்பில் நம்முடைய செய்தி இருக்க போகிறது என்றால், நாம் இன்றைக்கு சவுலை குறித்து பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் எத்தனை சவுல் இருக்கிறாங்க? 2 சவுல் இருக்கிறாங்க. இந்த 2 சவுலுமே மிக முக்கியமான கதாபாத்திரங்கள். பாருங்க, முதல் சவுல் யார் என்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் முதல் ராஜா. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் முதல் ராஜா, அதாவது இஸ்ரவேல் ஜனத்துக்கு முதல் ராஜாவாக நியமிக்கப்பட்டது யாரு தான்? சவுலு தான். அதுக்கப்புறம் பாருங்க, 2வது சவுல் யாருன்னா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருந்து பின்பு மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாறிய பவுல், மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல். அதுதான் அந்த 2வது சவுல். பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சவுல், தேவனுக்கு பிரியமா இருந்த ஒரு சவுல். இந்த 2 சவுலும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த 2 பேருடைய சவுளுடைய வேலைகள், பணிகள், அர்ப்பணிப்புகள் இரண்டுமே வித்தியாசமானது. வேலைகள், பணிகள், அர்ப்பணிப்புகள் ரெண்டுமே வித்தியாசமானது. இந்த 2 சவுல்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆராய்ந்து அறிய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதிலிருந்து தேவன் நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். முதலாவது, இந்த 2 சவுலுமே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை சம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, முதல் ராஜாவாக யாரை அபிஷேகம் பண்ணுகிறார்? சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா அத்தனை பேர் மத்தியிலும் தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார்? சவுலை தேர்ந்தெடுத்தார். தேவன் சவுலை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேலை கொண்டு முன்குறித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக சவுலை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சவுல் யாரு? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா. 2வது சவுல் பாருங்க, அப்போஸ்தலர் சவுல். பாருங்க, இவர் தான் அப்போஸ்தலர் சவுல். இவர் கிறிஸ்துவத்துக்கு மிக விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனை பின்பற்றுவர்களை துன்பப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சவுல். இப்ப இந்த சவுல் என்ன பண்றாரு? தமஸ்குக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? போய்கிட்டு இருக்கும் போது அவர் மேல் என்ன பட்டது?
தேவ ஒளி பட்டது. அந்த தேவ ஒளி தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தேவ ஒளி தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில தேவன் சவுலை பவுலாய் மாற்றுகிறார். சவுலை என்ன பண்ணுகிறார்? பவுலாய் மாற்றுகிறார். துன்பப்படுத்துகிற வாழ்க்கையிலிருந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். அப்ப ராஜா சவுலையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவத்தை துன்புறுத்துகிற சவுலையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்கேயும் தேவன் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு, இங்கேயும் தேவன் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ரெண்டு சவுல்களும் என்ன செய்கிறார்கள்? எப்படி வாழ்கிறார்கள்? இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்னெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்னெல்லாம் அவங்க செய்த தவறுகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை, அர்ப்பணிப்பு. கீழ்ப்படியாத ஒரு சவுல். ராஜா சவுல் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு கீழ்ப்படுகிறங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. கீழ்ப்படுகிறங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அவர் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா அவர் அந்த பாத்திரத்துக்கு சரியான காரியத்தை அவர் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ராஜா சவுல் பாருங்க, அவருடைய வாழ்க்கை மிக அழகாக தொடங்குகிறது. அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நர்ம வீசுகிற ஒரு வாழ்க்கை, மிக அழகான ஒரு துவக்கம். ஏன்? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அத்தனை ஜனம் இருக்கிற மத்தியிலங்க நீதான் ராஜான்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? சவுலை சூஸ் பண்றாரு. அப்போ எவ்வளோ அழகாய் நேர்த்தியாய் அவன் தேவனுக்கு முன்பாக இருந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருப்பார் அந்த சவுலை ராஜாவாக இருக்கிறதுக்கு. அப்போ அவனுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது என்றால், மிகவும் நறுமணம் வீசுகிறதாய், மிகவும் அழகாய், தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிற ஒரு துவக்கமாய் இருக்கிறது ராஜா சவுலுக்கு. ஆனா பாருங்க, போக போக என்ன நடக்கிறது என்றால், அவனுடைய செயல்பாடுக்கும் அவனுடைய அபிஷேகத்துக்கும் எல்லாம் வேறுபட்ட செயல்பாடுகளை அவன் செய்கிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை நாம் வாசித்தோம் என்றால், சவுல் என்ன பண்றான் அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதை அவன் பிரியமா சூஸ் பண்றான். என்ன பண்றான்? தேவனுக்கு கீழ்ப்படியில, ஆனா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்றாங்களோ அதை என்ன பண்றான்? கீழ்ப்படிந்து அவன் செய்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறதை காட்டிலும் தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்படுகிறவனாய் அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? மாறிக்கொண்டு இருக்கிறான். இப்ப சவுல் ராஜாவை எப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணியிருப்பாரு? இவன் எனக்கு கீழ்ப்படிவான், இவன் எனக்கு பயப்படுவான், இவன் என்னுடைய சித்தத்தை செய்வான் என்று சொல்லிதானே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி இருந்திருப்பார். ஆனால் இந்த சவுல் ராஜாவோ அந்த தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே வந்து, தேவன் என்னையெல்லாம் சொன்னாரோ அதை செய்யல, தேவன் எந்த காரியத்திலெல்லாம் கீழ்ப்படிதலா இருக்கணும் என்று சொன்னாரோ அதுல கீழ்ப்படியில, எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாரோ அதெல்லாம் நடக்கல. ஆனா ஜனங்கள் என்னெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த ஜனங்களின் ஆசையை நிறைவேற்றுகிற சவுலாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஏன் அப்படி மாறினா? ஏன் அப்படி மாறினா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லாரும் ஒரு காரியம் ஆசைப்படுறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், சரியா? அந்த காரியத்துக்கு நான் எதிர்த்து நின்றா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் என்ன நம்ம கேட்குறோம், இதெல்லாம் இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முறுமுறுப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முறுமுறுப்பீங்க. அதுவே நீங்கள் கேட்கிற காரியத்தை நான் உங்களுக்கு செய்து தந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அக்கா வாழ்க, தங்கச்சி வாழ்க, மகளே வாழ்கன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன போற்றுவீங்க, வாழ்த்துவீங்க, எனக்கு மரியாதை கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்ட காரியம் சரியோ தவறோ, ஆனால் உங்கள் விருப்பத்தின்படி செய்தால் எனக்கு உங்கள் மத்தியில் என்ன கிடைக்கும்? மரியாதை கிடைக்கும். உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நான் ஒன்று செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? அவமரியாதை கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? அவமரியாதை கிடைக்கும். இப்போ இந்த சவுல் ராஜாக்கு மக்கள் மத்தியில என்ன தேவைப்பட்டது? மரியாதை தேவைப்பட்டது, புகழ் தேவைப்பட்டது, புகழ்ச்சி தேவைப்பட்டது. அதனால என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னெல்லாம் மக்கள் கேட்குறாங்களோ அதையெல்லாம் செய்கிற சவுலாய் மாறிவிட்டான். அந்த புகழ்ச்சிக்கு, அந்த மரியாதைக்கு அவன் அடிமையாகி விட்டான். ஏன்னா அந்த புகழ்ச்சி வெளிப்படையா இருக்கிறது. அவனுக்கு அந்த புகழ்ச்சி எப்படியா இருக்கிறது? வெளிப்படையா இருக்கிறது. அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. அதனால
தன்னை ராஜாவாக ஏற்படுத்தின தேவனை மறந்து விட்டான். ஹல்லேலூயா. தன்னை ராஜாவாக ஏற்படுத்தின தேவனை மறந்துவிட்டு என்ன பண்றான்? என்னெல்லாம் ஜனங்கள் செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அமலேக்கியர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். அந்த இனத்தார் யாருமே இருக்கக்கூடாது. இதுதான் சவுல் ராஜாக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. இதுதான் சவுல் ராஜாக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்பு? அமலேக்கியர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். அதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனா பாருங்க, இந்த ராஜா என்ன பண்றாரு? போயிட்டாரு. போய் அமலேக்கியர் அழிக்க போறாரு. போற நேரத்துல அமலேக்கியர் ராஜாவை சிறப்பிடிச்சிட்டு வந்துட்டார். சிறப்பிடிச்சு வந்த பிறகு இவனுடைய தேசத்தார் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவனை கொல்வதை காட்டிலும் ஏசப்பாக்கு என்ன பண்ணலாம்? தகன பலிகளை ஏறெடுப்போம். என்ன பலிகளை ஏறெடுப்போம்? தகன பலிகளை ஏறெடுப்போம்னு சொன்னவனே இவன் என்ன பண்ணிட்டான்? அமலேக்கியர் முழு ஜாதியையும் அழிக்கிறத விட்டு ஏசப்பாக்கு என்ன பண்ணிட்டான்? தகன பலிகளை ஏறெடுத்து விட்டான். என்ன பண்ணிட்டான்? தகன பலிகளை. ஆனா ஏசப்பா அங்க கேட்டது தகன பலி அல்ல, அமலேக்கியருடைய அழிவை. தேவன் கேட்டது என்ன? அமலேக்கியரோட அழிவை. தேவன் தகன பலி அங்க கேட்கல. இப்ப இந்த நேரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்துட்டு சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? அமலேக்கியரை முழுவதுமாய் அழிக்க சொன்னேன் அல்லவா? நீ ஏன் அழிக்கல? நீ ஏன் அப்படியே விட்டுட்ட? நீ ஏன் அந்த ராஜாவை விட்டு வச்சிருக்க? நீ அந்த ஜனத்தெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது சவுல் ராஜா சொல்றாரு, நான் தேவனுக்கு என்று தகன பலியை ஏறெடுத்தேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இன்றைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்றைய தின பலிகள் என்ன? தேவனை துதி செய்வது, தேவனுக்கு ஆராதனை செய்வது, தேவனோடு கூட உரையாடுவது, வேதம் வாசிப்பது, இதுதான் இன்றைய நமக்கு தேவனுக்கு செய்கிற பலிகளாய் காணப்படுகிறது. ஆனா தேவன் எல்லாருக்கும் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொருத்தருக்கும் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தேவன் சொன்ன காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஆனா நான் என்ன பண்ணுவேன்? தேவனுக்கு பலிகளை செலுத்துவேன். இப்ப சவுல் ராஜாவும் அப்படிதான் சொல்லியிருக்காரு, தேவன் எனக்கு சொன்னதை நான் செய்யல, ஆனா தேவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? பலியை செலுத்திட்டேன். அந்த காலத்துல தகன பலி, ஆட்டுக்கடவா. பட் இந்த காலத்துல நமக்கு அந்த பலிகள் எல்லாம் ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஆராதனை பலி, தேவ வார்த்தைகளை வாசிப்பது பலிகள், நம்ம ஜெபிப்பது, இதெல்லாம் தான் பலிகள். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நான் வேதம் வாசித்து கொண்டிருக்கிறேன், நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன், நான் துதித்து கொண்டிருக்கிறேன், நான் ஏகப்பட்ட பலிகளை செய்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு எல்லாம் பிரியமா தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனா தேவனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? தேவனுக்கு என்ன பண்ண மாட்டேன்? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு என்ன பண்ண மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். இப்படிதான் இன்றைய கிறிஸ்தவ உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. தேவன் சொல்கிற காரியத்துக்கு நாம் செவி கொடுக்காமல், ஆனால் நாம் தேவனுக்குள் வாழ்ந்தது போல இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, இதே தான் அங்க என்ன பண்றாரு? சவுல் ராஜாவும் பண்ணுகிறார். கீழ்ப்படியாம அப்படின்னா என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். கீழ்ப்படியாம அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்வது. தேவன் அநேக வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிவதற்காக இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமேன். நம்ம எதுக்கு கீழ்ப்படியணும்? அநேக சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப அநேக காரியங்களை தேவன் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறார், பேசி கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல? கீழ்ப்படுகிறதில்ல. சபைக்கு வரோம், நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் கீழ்ப்படிதல் மிக குறைவாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிக குறைவாக இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார், பலிகளை காட்டிலும் தேவனுக்கு செவி கொடுப்பது உத்தமம். உத்தமம். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நீங்கள் எவ்வளோ பலி கொடுத்தாலும் அதை ஆண்டவர் விரும்புகிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் தான், அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இதை எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதே தேவன் உத்தமம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உத்தமம் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க,
கடைசியில சவுல் ராஜா என்னவாகிறார்? தேவனுடைய வார்த்தைக்கு புறக்கணித்தது நிமித்தமாக நீங்க அந்த 23ஆம் வசனத்துல கடைசியாக வாசிக்க முடியும், தேவன் அவனை ராஜாவாக இருப்பதிலிருந்து புறக்கணித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் எல்லாமே செய்றேன், ஆனா நான் தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா தேவன் நமக்கு மகன் மகள் என்று கொடுக்கிற ஸ்தானத்திலிருந்து தேவனை நம்மளை என்ன பண்ணிடுவாரு? புறக்கணிச்சிருவார். நம்மளை என்ன பண்ணிடுவாரு? புறக்கணிச்சிருவார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் என்கிறது மிக முக்கியமாய் காணப்படுகிறது, மிக முக்கியமாய் காணப்படுகிறது. இல்லை என்றால் எப்படி சவுல் ராஜா அவருடைய ஸ்தானத்திலிருந்து எப்படி புறக்கணிக்கப்பட்டாரோ அதே போலதான் நம்ம என்ன பண்ணிடுவோம்? புறக்கணிக்கப்பட்டுருவோம். அந்த ஸ்தானத்திலிருந்து தேவன் நம்மளை தள்ளிடுவார். டாடி அடிக்கடி சொல்லுவாங்க, கழுத போனா குதிரை, கழுத போனா குதிரை, நீ செய்யலைன்னா ஆண்டவர் ஒரு குதிரையை இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். ஆனால் செய்ய வேண்டிய காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். நீ இல்லைன்னா ஆண்டவருக்கு 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்கார், ஆனால் அதற்கு முன்பதாக ஒன்றை சூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா நீ எவ்வளோ பாக்கியவான், நீ எவ்வளோ விலையேற பெற்றவன், எவ்வளோ விலையேற பெற்றவள் என்பதை நீ புரிந்து கொண்டு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க. நம்ம கிராமத்தில் நூற்றுக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். அத்துணை பேர் மத்தியிலும் தேவன் உங்களையும் என்னையும் தான் தேர்ந்தெடுத்து இங்க அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தான் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியாய் நாம் எழும்ப வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற சந்ததியாய் நாம் எழும்ப வேண்டும். சவுல் ராஜா எவ்வளவு அழகாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார், எவ்வளவு அழகாய் இருந்தார், அவருக்கு எவ்வளவுப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. ராஜா என்கிற அந்தஸ்து எல்லாமே அவனுக்கு கீழே தான், எல்லா ஜனமும் அவனுக்கு கீழே தான். அவ்வளோ பெரிய மரியாதை, அவ்வளோ பெரிய அந்தஸ்து எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா ஒரு கணத்துல அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. அவன் சுய விருப்பம், சுய மரியாதை, சுய சந்தோஷம், சுய புகழ்ச்சி இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. இப்ப ராஜாங்கிற மகிமை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. இப்போ ஏசப்பா உங்ககிட்ட நான் உன்னை மகனாக சூஸ் பண்ணேன், என்னோட மகளாக சூஸ் பண்ணேன், ஆனால் நீ இப்போ என் மகன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு? இருக்குமா? இருக்குமாங்க? இல்லை, கஷ்டமா இருக்குல்ல அந்த வார்த்தையை கேட்க. அப்போ அவர் நம்மளை பிள்ளைகளா சூஸ் பண்ணியிருக்காரே, நம்ம உண்மையாய் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? அப்போ உண்மையா நம்ம அவருடைய பிள்ளைகளா இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்கலன்னா அவருடைய இருதயம் எவ்வளவு பாடுள்ளதா இருக்கும், எவ்வளவு வேதனை உள்ளதா இருக்கும். நான் தேர்ந்தெடுத்தனே, என் மகளை என் மகனை தேர்ந்தெடுத்தனே, இங்கு கொண்டு வைத்திருக்கிறேனே, ஆனால் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவே இல்லையே என்று சொல்லி அவருடைய இருதயம் மிகவும் பாடுள்ளதா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுல் ராஜாக்கு என்ன போகிறது? செய்தி போகிறது. என்ன? நீ ஏசப்பாவோட சத்தத்தை கேட்கல, அதனால உன்னை புறக்கணித்து விட்டேன். ஆண்டவர் இந்த செய்தியை ரொம்ப மகிழ்ச்சி அனுப்பியிருப்பாரா? இல்லை, வேதனைப்பட்டு இருப்பார். நான் இவனை தேர்ந்தெடுத்தேன், ஆனால் இவன் எனக்கு கீழ்ப்படியலை, என்னுடைய சத்தத்தை கேட்கல. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு செய்களின் நிமித்தம் தேவன் நம்மை குறித்து ரொம்ப வேதனைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இப்ப சவுலுடைய கீழ்ப்படியாமை ராஜாவின் பதவியிலிருந்து அவனை என்ன பண்ணியது? விலக்கியது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுல். இப்போ அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலுக்கு நேராக நம்ம வரப்போகிறோம். இவர் பாருங்க, முழு அர்ப்பணிப்பு. இவர் எப்படி? முழு அர்ப்பணிப்பு. இப்போ அந்த சவுலுடைய ஆரம்பம் எப்படி? ஒரே அமர்க்கலம், ஒரே குதூகலம், ஒரே சந்தோஷம்தான். ஆனால் இவரோட ஆரம்பம் எப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு ஆரம்பம், ரொம்ப மோசமான ஒரு ஆரம்பம். கிறிஸ்துவ ஜனங்களை துன்புறுத்துகிற ஒரு சவுல், கிறிஸ்துவ ஜனங்களுக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிற ஒரு சவுல், ஒரு பாவம் கூட பார்க்காத ஒரு சவுல், ரொம்ப மோசமான ஒரு சவுல். இந்த சவுல் எப்படி? ரொம்ப மோசமான சவுல். அப்படிப்பட்ட சவுல் தான் அப்போஸ்தலர் பவுலாய் மாறுகிறார். அப்படிப்பட்ட சவுல் தான் இங்க அப்போஸ்தலர்
பவுலாய் மாறுகிறார். ஏன் அப்படிப்பட்ட சவுல் அப்போஸ்தலர் பவுலாய் மாறுகிறார்? பாருங்க, தேவனுடைய ஒளி அவன் மேல் வந்தது, அவன் மாறிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, தன்னைத்தான் முழுமையாக தேவனுக்கென்று என்ன பண்ணுகிறான்? அர்ப்பணிக்கிறான். தன்னை வெறுத்துட்டான். தனக்குன்னு எந்த சுயம், தனக்குன்னு எந்த பெருமை, தனக்குன்னு எந்த புகழ்ச்சி எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. தன்னை முழுமையாக வெறுத்துட்டான். தேவன் ஒருவரே பெரியவர் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான். தனக்கு எந்த புகழ்ச்சியும் தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இப்ப பாருங்க, பிலிப்பியர் 1:21 நம்ம வாசிக்கும் போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் தான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னுடைய ஜீவன். அவரை காட்டிலும் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அதை காட்டிலும் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்துல நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன், பார்க்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் உன்னை கேட்டு இருக்கலாம், ஒவ்வொன்று செய்ய சொல்லியிருக்கலாம் ஊழிய பாதையில. ஆனா அவரு ஜனங்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக எதுவும் செய்யல. ஜனங்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக எந்த காரியங்களும் அவர் பேசல. ஜனங்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக எந்த காரியங்களையும் அவர் உபதேசிக்கல. தேவன் என்ன சொன்னாரோ அதையே செய்தார். ஹல்லேலூயா. முழு அர்ப்பணிப்பு, முழு அர்ப்பணிப்பு. கிறிஸ்துவை ஜீவனாய் கொண்டார், கிறிஸ்துவை ஜீவனாய் கொண்டார். சாவு ஒன்றும் இல்லை, சாவு அவர் மதிக்கவே இல்லைங்க. ஏன்னா சாவுக்கு பிறகுதான் அவருக்கு பெரிய மகிமை இருக்குன்னு அவருக்கு தெரியும். சாவுக்கு பிறகுதான் பெரிய மகிமை இருக்குன்னு அவருக்கு தெரியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். நீங்க அதே பிலிப்பியர் 3:7-8 வாசிங்கன்னா, சவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இன்னைக்கு அப்படி சொல்லுவோமா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு லாபமான ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்ம லாபத்தை பார்க்குறோமா, நஷ்டத்தை பார்க்குறோமா? ஓடி போயிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? ஓடி போயிடுவோம். நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக தெரியும். அதுதான் நம்மளோட வேலை, நமக்கு வருகிற வருமானம், நம்ம ஆட்டு மாட்டுக்கு இருக்கிற உடல் பலவீனங்கள், நம்ம வயல்வெளியில் அப்போ தான் நெல் போடணும், இன்றைக்கி தான் மழை வந்திருக்குது, எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இங்கே பாருங்க. ஆனால் இந்த பவுல் சொல்லுகிறார், சவுல் என்னும் பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். தனக்கு எதெல்லாம் லாபம், அதாவது அவன் உலக பிரகாரமா இருந்திருக்கலாம், மேன்மையா இருந்திருக்கலாம், மகிமையா இருந்திருக்கலாம். ஆனா அதை எதையுமே அவன் விரும்பல. அந்த மகிமை எல்லாவற்றையும் அவன் நஷ்டமாய் கருதினான். தேவன் ஒருவரையே லாபமாய் கருதினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? தேவனை நஷ்டமா பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் லாபமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? லாபமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மற்ற உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் நம்மளுடைய கண்களுக்கு லாபமாய் தெரிகிறது. தேவனை மட்டும் ஒரு ஓரத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வச்சிருக்கோம். போனா போதும், ஒரு 11 மணிக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம்? போதும், இன்றைக்கி நமக்கு வேலை இருக்கா, சரி பரவாயில்ல விட்டுருவோம், இன்றைக்கி சர்ச்சை விட்டுருவோம், வேலையை பார்த்துட்டு அடுத்த வாரம் போவோம். ஆண்கள் ஜெபம் இருக்கா, ஆண்கள் ஜெபம் தானே, இவங்க வாரம் கூவிக்கிட்டு இருக்காங்க, யார் போகிறா, அதெல்லாம் நமக்கு என்ன தரப்போகுது? பெண்கள் ஜெபம் தானே, பாஸ்டர் பாட்டுக்கு ஊழியத்துக்கு வாங்க, கிராம ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்வார், நம்ம எதுக்கு கிராம ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி லாபமான அனைத்தையுமே நீங்கள் என்னவா மாற்றிக்கிட்டு இருக்கீங்க? நஷ்டமாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சபை ஆராதனை, சபை ஊழியங்கள், பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம், திறப்பில் வாசல் ஜெபம், முழு இரவு ஜெபம், இதையெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னது? லாபம். இதை தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு லாபம். இன்றைக்கு நீங்கள் ஓடுகிற சொத்து எல்லாம் நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் ஓடுறீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்களோ, அது எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஆனால் நீங்கள் தேவனுக்காக நிற்கிற அனைத்து காரியம் நிரந்தரம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக நிற்கிற அனைத்து காரியம் நிரந்தரம். தனக்கு எல்லாம் வேண்டாம், தனக்கு எல்லாமே வேண்டாம், இயேசு ஒருவரே போதும் என்ற முழு அர்ப்பணிப்பு. நீங்க பாருங்க, சவுலுங்கிற பவுல மாதிரி யாராலையுமே ஊழியம் செஞ்சிருக்க முடியாதுங்க. நிச்சயமா ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. நீங்க 1 கொரிந்தியர் 11:23 25 வரை வாசிக்கும் போது அவர் பட்ட பாடுகள் எல்லாம் அங்க எழுதியிருப்பார். அவர் பட்ட பாடுகளை எல்லாம் அங்க எழுதியிருப்பார். நீங்க வீட்டில் போய் வாசிச்சு நீங்க அதை தியானிக்கணும். தியானிச்சு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா தேவன் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த ஒரே ஒரு பெரிய கட்டளை, நீங்க சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு தயக்கம், நான் போய் எப்படி சொல்றது, நான் போய் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தயங்குறீங்க. ஆனா ஒரு நிமிடம் இங்க பவுல் பட்ட பாடுகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். நான் வேகமா சொல்றேன். அவர் பாருங்க, தேவனுடைய ஊழியத்துக்காக அவர் பிரயாசப்பட்டார். அவர் பாருங்க அடிக்கப்பட்டார், காவல்களில் வைக்கப்பட்டார். காவல்களில் வைக்கப்பட்டார்னா சிறையில் வைக்கப்பட்டார். காவல்களில் வைக்கப்பட்டார்னா
சிறைகளில் வைக்கப்பட்டார். பாருங்க, 40 அடியாக யூதர்கள் மூலமாக 5 முறை அடி வாங்குகிறவராய் இருக்கிறார். கல்லெறியப்பட்டார். கப்பரில்லாத தேசத்தில் இருந்தார். பல நாட்கள் கடல்ல இருந்தவராய் இருந்தார். பாருங்க, அநேக நேரம் பிரயாணத்துல தான் இருந்தார். எதுல தான் இருந்தாரு? பிரயாணத்துல தான் இருக்காரு. பட்டணம், வனாந்தரம், ஆறுகள், பாருங்க, கல்லரால், சொந்தம், அந்நிய ஜனத்தின் மூலமாக அவருக்கு பல சோதனைகள் வந்தது. யாராலெல்லாம் வருது? அவங்க பட்டணத்தார் மூலமா வருது. வனாந்திர வழியில் அவருக்கு என்ன வருது? சோதனை வருது. ஆறுகளை கடக்கணும், அவருக்கு அதுல என்ன வருது? சோதனை வருது. பல திருடர்கள் மூலமாக அவருக்கு என்ன வருது? சோதனை வருது. தன்னுடைய சொந்த ஜனத்தின் மூலமாக அவருக்கு என்ன வருது? சோதனை வருது. அந்நியர்கள் மூலமாக அவருக்கு என்ன வருகிறது? சோதனை வருகிறது. ஆனால் அவர் அத்தனையும் என்ன பண்ணுகிறார்? மேற்கொள்கிறார். அவர் அத்தனையும் மேற்கொள்கிறார். இன்றைக்கு நமக்கு சொந்த ஜனம் மூலமாக, அந்நிய ஜனம் மூலமாக எத்தனை சோதனை வந்தாலும் நாம் மேற்கொள்கிறோமோ என்று யோசித்து பார்த்தால் இல்லை. நம்ம தேவனை விட்டு விடுகிறோம், அவங்கள தான் நம்ம என்ன பண்றோம்? கனம் பண்றோம். ஆனா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் தேவன் உங்களை கனம் பண்ணுவார். இப்ப பாருங்க, எத்தனை வருத்தங்கள் அவருக்கு இருந்தது, எத்தனை கண் விழிப்புகள், பசி, தாகம், பல நாள் உபவாசத்துல இருக்கிறாரு, குளிர்ல இருக்கிறாரு. கடைசியா என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? நிர்வாணத்திலும் இருந்தேன். எப்படி இருந்தேன்? நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படிதான் அவர் ஊழியம் செஞ்சாருங்க. இப்படிதான் அவர் என்ன பண்றாரு? ஊழியம் செஞ்சாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இந்த மனுஷன் தேவனை என்ன பண்ணல? விடல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கட்டும், நான் தேவனை என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். அவர் தான் எனக்கு ஜீவன், அவர் தான் எனக்கு ஜீவன். இந்த உலகத்தில் நான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எதெல்லாம் லாபமாய் தெரிகிறதோ அது அனைத்தும் நஷ்டமே. இந்த எதெல்லாம் நான் நஷ்டமா பார்க்கிறோன்னு தேவன் அனைத்தையும் எனக்கு லாபமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சபைக்கு வராதது நிமித்தமாக உனக்கு 1 லட்சம் வருது அப்படின்னா, நீ சபைக்கு வந்துட்டா தேவன் அதை 10 லட்சமா உனக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ முதலாவது தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுகிறவனாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உன்னை கனம் பண்ணுவார். நீ தேவனை புறக்கணித்தால் தேவன் உன்னை புறக்கணித்து விடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய அழைப்பில் நிலை நிற்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சவுல் பவுலாக தேவனால் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறாரு. இவரோட முடிவு என்னங்க தெரியுமா? நீங்க 2 தீமோத்தேயு 4:6-8 வாசிக்கும் போது பவுல் மிக பெருமையா சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம். சொல்லுங்க, என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை நீ புறக்கணித்தால் தேவன் உனக்கு மகன், மகள் என்கிற ஸ்தானத்தை புறக்கணித்து விடுவார். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீ இந்த சவுல் என்கிற பவுலை போல முழுமையாக உன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து உன்னுடைய சுய விருப்பம், உன்னுடைய சுய ஆசைகள் எல்லாவற்றையும் நீ வெறுத்து வாழ்ந்தால் தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறார்? நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் சூஸ் பண்ணணும். நம்ம தான் சூஸ் பண்ணணும். ராஜா போல இருக்க போறேனா இல்ல அப்போஸ்தலர் போல இருக்க போறேனா? நம்ம பெருமையா சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தேவன் எனக்காய் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள், 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். பாருங்க, சவுல் ராஜாவோட வாழ்க்கை மிகவும் அழகாக இருந்தது. துவக்கம் மிக அழகாக அபிஷேகம் பண்ணப்பட்டு மிக அழகாக துவங்கினார். ஆனா அவரோட வாழ்க்கை எதுல தெரியுமா இருந்தது? தாவீதை சித்திரவதை பண்றதுலே இருந்தது. அவரோட வாழ்க்கை எதுல இருந்தது? தாவீதை சித்திரவதை பண்றதுலே இருந்தது. அப்ப பாருங்க, அவருக்கு எல்லாம் நான் என்னதான் எல்லாம் பெருமை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கதைங்க, ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அந்த ஆற்றுல திடீர்னு தண்ணியில் வத்தி போச்சு. சரியா? உடனே எப்போவுமே அந்த ஒரு கொக்கு அங்கே மீனை பிடிக்க வருமா. அப்போ அதுக்கும் ஒரு தவளைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த தவளை அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. அப்போ தண்ணி இல்லை. உடனே தவளை சொல்லுதான், எனக்கு இங்கே இருக்கவே முடியலை, நீ தான் பறந்து போவியே அப்படின்னு சொல்லுதான். உடனே அந்த கொக்கு சொல்லிச்சான், ஆமாம் ஆமாம், நீ கவலைப்படாத, நான் உன்னை என்னோட அழகில் தூக்கிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அந்த கொக்கு சொல்லிச்சான். உடனே இந்த தவளைக்கு வா, சூப்பர் ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே கொக்கை இது அழகில் பிடிச்சிக்கிச்சு.
பிடிச்சிட்டு பறக்குது. இப்போ ஒரு வயல் நிலத்துல பறக்கும் போது ஒரு விவசாயி பார்க்குறாரு, என்னடா கொக்கு தவளையை தூக்கிட்டு போகுதே, இந்த காட்சியை பார்க்க மிகவும் அழகா இருக்கே, இது யாரோட ஐடியா அப்படின்னு கேட்ட உடனே தவளை சொல்லிச்சான், இது என்னோட ஐடியா. இது தவளை என்ன சொல்லிச்சான், இது என்னோட ஐடியா, நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன்னு சொன்னோன்னே கொக்கு என்ன பண்ணிருச்சான், அந்த தவளையை அப்படியே விட்டுருச்சான். டமார்னு கீழே விழுந்து அந்த தவளை என்ன போச்சான், செத்து போச்சான். அப்ப நான் அப்படின்னு சொல்ற வரை நம்ம மரணத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் என்கிற அகந்தை இருக்கும் வரை நம்ம மரண கட்டுக்குள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுல இருந்து நம்ம விடுதலை பெற முடியாது. அப்ப பாருங்க, இந்த சவுல் ராஜாவும் எனக்கு புகழ்ச்சி தேவை, எனக்கு மரியாதை தேவை நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ராஜாவே நீ இல்ல போயிரு அப்படின்ட்டார். நீ ராஜாவே இல்ல போயிரு அப்படின்ட்டாரு. அதே மாதிரி தான் பாருங்க, நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுக்கு மரியாதை கொடுக்கிறவரா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவரா இருக்க வேண்டும். அகந்தை பெருமை எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த சவுலாகிய பவுல் பாருங்க, அவருடைய ஆரம்பம் ஒரு நறுமணம் இல்லாதது, ஒரு வாசனை வீசாத ஒரு வாழ்க்கை, மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனா பாருங்க, அவர் யாரை சித்திரவதைப்படுத்துறாரு, தேவ ஜனங்களை சித்திரவதைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவரை சித்திரவதை பார்த்துட்டு இருக்கும்போது இவனை பார்த்து யாராவது சொல்லியிருப்பாரா, இவன்லாம் அப்போஸ்தலரா மாறுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. அவர் அப்போஸ்தலரா மாற வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்தில் தேவ ஆவி அவனை தொட்டது. ஹல்லேலூயா. தேவ ஆவி தொட்டது நிமித்தமாக அவன் என்ன பண்ணுறான், ஒரு அப்போஸ்தலராய் மாறுகிறான். அப்போஸ்தலராய் மாறின பிறகு அவன் என்ன செய்கிறான், சுயத்தை வெறுத்துட்டான், தன்னை வெறுத்துட்டான், உலக பிரகாரமான எந்த ஆசையும் இல்லை. எந்த அளவுக்கு கொடூரமா கிறிஸ்தவர்களை கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு வைராக்கியமாய் தேவனுக்காய் நின்றவனாய் அவன் என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். பாருங்க, கிங் ஜான் ஒரு ராஜா, சரியா, அவனுடைய பேர் ஜான். அவனுக்கு ஒரு அழகான மகன் இருந்தார். இந்த மகனை என்ன பண்ணிக்கிட்டாங்க, இதாவது 50ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த ஒரு கதை. அந்த மகனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தீவிரவாதிகள்லாம் கடத்திட்டாங்க. அவனை என்ன பண்ணிட்டாங்க, கடத்தி 6 மாதம் அவனை சிறையிருப்பில் வைத்திருக்கிறாங்க. எதில் வைத்திருக்கிறாங்க, சிறையிருப்பில் வைத்துட்டு அவனுக்கு என்னெல்லாம் தராங்க, மதுபானங்கள் தராங்க, நல்ல நல்ல உணவுகளை தராங்க, நல்ல நல்ல பெண்களெல்லாம் கொண்டு போய் விடுறாங்க. ஏன் அப்படின்னா, இவனை கெடுத்துட்டா இவன் போய் என்ன பண்ணிடுவான், அந்த ஜனங்களை என்ன பண்ணிடுவான், கெடுத்துருவான், அந்த நாடு சீரழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவனை எவ்வளவோ கெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவன் எந்த தீமைக்கும் இவன் அடிப்பணியவே இல்லை, எந்த தீமைக்கும் அடிப்பணியலை. நல்ல சாப்பாடு, நல்ல என்னென்னமோ கொடுக்க பார்க்குறாங்க, வஸ்திரம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்க நமக்கு ஆசையா இருக்கும், கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும். ஆனா இவன் எல்லாத்தையும் நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். 6 மாத காலங்கள் சென்று விட்டது. இப்போ இவங்களுக்கே டயர்டாயிருச்சு தீவிரவாதிகளுக்கு. என்ன நாங்கள் 6 மாத காலமாய் போராடி கொண்டு இருக்கிறோம், இவன் ஏன் எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்குப்பா இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிற? ஒரு குடியை கொண்டு போய் காமிச்சா எல்லாம் மயங்கிடுவாங்க, ஒரு பெண்ணை காமிச்சா எல்லாம் சோழி முடிஞ்சு போச்சு, ஆனால் நீ எதுக்குமே ஆசை இல்லாமல் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்கிறியே, நீ ராஜா வீட்டு பையன்தானா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஏன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், நான் ராஜாவாக இருக்க பிறந்திருக்கிறேன். அவன் என்ன சொன்னான்னா, நான் ராஜாவாக இருக்க பிறந்திருக்கிறேன், இந்த தீமை எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ஒரு மேன்மை போதுன்னு சொன்னானா. அப்போ அதெல்லாம் சுயமான காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறதெல்லாம் நமக்கு பார்க்க ஆசையா இருக்கும். ஆனா தேவன் நம்மை அவருடைய மகளாய் வைத்திருக்கும் போது, நம்மை சுற்றி இருக்கிற அனைத்தையும் நாம் வெறுக்கும் போதுதான் நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங்கை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், சரியா? ஒரு பெண் போய் அவங்க கிட்ட கேட்குறாங்களாம், நீங்கள் எவ்வளோ காரியங்களை செய்கிறீங்க, உங்களுக்கு பெருமையே வராதான்னு கேட்டாங்களாம். உங்களுக்கு என்ன வராதா, பெருமையே வராதா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே சாது சுந்தர் சிங் அதுக்கு சொன்னாராம், ஏசப்பா எது மேலே போனார், கழுத மேலே போனார். எது மேலே போனார், கழுத மேலே போனார். கழுத மேலே போகும்போது துணிகளை விரிச்சாங்க, இலைகளை விரிச்சாங்க, ஆரவாரம் செய்தாங்க. ஆனால் அந்த கழுதைக்கு தெரியும், இது எல்லாம் எனக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துக்குன்னு தெரியும். அதே போல இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு இல்லை, இது எல்லாம் என்னை படைத்த தேவாதி தேவனுக்கு என்று சாது சுந்தர் சிங் சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, நமக்குண்டு எதுவுமே இல்லை, நமக்குண்டு எதுவுமே இல்லை. சுய விருப்பம், சுய புகழ்ச்சி, சுயத்தை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், வெறுத்துறணும். தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணணும், ஓடுகிறவர்களாய் மாற வேண்டும். இப்போ பாருங்க, எறும்பு தன்னுடைய வெயிட்டுக்கு 50 மடங்கு அதிகமாக என்ன பண்ணுமா, தன்னுடைய வெயிட்டை சுமக்குமா. தன்னுடைய வெயிட்டுக்கு, அதாவது எறும்புக்கு ஒரு கிராம் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயிட்டுக்கு 50 மடங்கு அதிகமாக என்ன பண்ணுமா, சீனி இதெல்லாம் சுமந்துட்டு போகுமா. ஆனால் எலிஃபென்ட் இருக்குல்ல, யானை,
தன்னுடைய வெயிட்டுக்கு 2 மடங்கு தான் அதிகமாக சுமக்குமா. அதுக்கு மேலே அதனால என்ன பண்ண முடியாதான், சுமக்க முடியாதான். அதனால நம்ம பெரியாளா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தேவன் சிறியவனை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சிறியவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எந்த அளவுக்கு நீ தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக, சிறுமையாக, சுயத்தை வெறுத்து தேவனுக்காக உன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறியோ, தேவன் அங்கே உன்னை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரோ அதுலேருந்து மாறாதீங்க. தேவன் கொடுத்திருக்க வார்த்தையிலிருந்து கீழ்ப்படிந்து அதன்படி நடங்க. அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் மக்களோட விருப்பமாக இருக்கணும், அவர்களோட ஐக்கியமாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் நம்மளால் எப்போவுமே என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. நாம் தேவனோட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மக்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்களுடைய விருப்பத்தை நாம் செய்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய விருப்பத்துக்கு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்துக்கு வாழும் போது நம்மளை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்க பைத்தியக்காரங்க, பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோவா பேழையை கட்டும் போது கூட அந்த ஜனங்கள் சொன்னாங்க, இவன் கிறுக்க, இவன் வைத்தியக்காரன், எங்க மழை வரப்போது, இவன் எதுக்காக பேழையை கட்டி கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. யாருக்கும் பின்னாடி நடக்க போறது தெரியலங்க. ஆனா மழை வந்துச்சு, நோவா குடும்பம் மட்டும் உள்ள போச்சு, அத்தனை ஜனமும் அழிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க, எதுக்கு இவங்க போறாங்க, இந்த பேழைக்குள்ள எதுக்கு போறாங்க, அவங்களுக்கு தெரியாது. நமக்கு தேவன் நித்தியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கீழ்ப்படுகிற சந்ததியா இருக்கும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். நாம் சவுல் ராஜாவாக இருக்கக்கூடாது. சவுல் ராஜாவாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சவுல் ராஜாவாக நாம் இருந்தால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை புறக்கணித்து விடுவார். நீங்கள் சவுல் என்னும் அப்போஸ்தலர் பவுலை போல் இருந்தால் தேவன் உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை தந்து இந்த வருடம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவன் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் தாம் இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.